அனைவருக்கும் வணக்கம். பாம்பு தோல் உரிப்பதற்கான காரணத்தை நாம் இன்று காண்போம். பாம்பு தன் முழு உடலை பயன்படுத்தி நகர்கிறது. எனவே அதன் செதில்கள் மழுங்க ஆரம்பிக்கின்றன. அவற்றால் நகர இயலாது. எனவே புது தோல் வளர இயற்கை கொடுத்த வரமே தோல் உரித்தல் ஆகும். பாம்பின் வளர்ச்சியை குறிக்கும் ஒரு நிகழ்வே தோல் உரித்தல் ஆகும். பாம்புகள் வளரும்போது அவற்றின் உடல் விரிவடையும். ஆனால் மேல் தோல் விரிவடையாது. அதனுடைய உடலை சுற்றி புது தோல் உருவாகும். பாம்புகள் பழைய தோலை ஒரே நேரத்தில் உரிப்பதால் அதன் தோலை நாம் முழுமையாக பார்க்கிறோம். தோல் பழையதாகும் போதும் தோல் உடலை இருக்கும் போதும் தன் தோலை அகற்ற முயலும். சொரசொரப்பான கல்லிலோ மரப்பட்டைகளிலோ தனது தலையை தேய்க்கும். அப்போது தோலில் விரிசல் ஏற்படும். தன் உடலை முன்னோக்கி நகர்த்தும். அப்பொழுது அதன் உடலில் உள்ள பழைய தோல் முழுவதுமாக கலட்டப்படுகிறது. தோல் உரிக்கும் முன் பாம்பின் கண்கள் பகுதியையும் புதிய தோல் பழைய தோல் மூடியிருப்பதால் பாம்பின் பார்வை மங்கலாக தெரியும். எனவே பாம்பின் இரை தேடலும் மிக குறைவாகவே இருக்கும். தோல் உரியாமல் பாம்பு சுறுசுறுப்பாக இருக்காது. தோல் உரிக்கும் போது கண்களுக்கு அருகில் தோல் சரியாக உரியாமல் போனால் பாம்பின் பார்க்கும் திறன் குறையும். பாம்பு பழைய தோலை உரிப்பதால் மாசு நுண் உயிர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்கிறது. குட்டி பாம்பு மாதத்திற்கு 3 அல்லது 4 முறை தன் தோலை உரிக்கும். வயதான பாம்புகள் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே தன் தோலை உரிக்கக்கூடியன. பாம்புகள் குளிர்ச்சியான அதிகாலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ பெரும்பாலும் தோலை உரிக்கின்றன. ஈரப்பதமான சூழல் தோல் உரித்தலை எளிதாக்கும். பாம்புகளுக்கு தோல் உரிப்பது என்பது அவைகள் வாழ்வில் இறக்கும் வரை இன்றியமையாத நிகழ்வாக இருக்கிறது. நன்றி.